ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துருவின கேரட்டு, வேக வச்ச ஸ்வீட் கார்ன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்க நல்லா மசித்து சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலாவோடு சேர்த்து கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. அடுத்து ஒரு பிளேட்டில் சக்கரவள்ளி கிழங்கு மசாலாவை எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுருங்க. அடுத்து பிடிச்ச உருண்டையை கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ரெடி பண்ண கிழங்க சேர்த்து ஆயிலை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிக்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிஷ்ஷோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.